இன்றைக்கி வந்து சாக்குமோட்டோ டேஸ் எபிசோட் நம்பர் 2 தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஏற்கனவே நம்ம எபிசோட் நம்பர் 1 போட்டிருப்போம். வேணும்னா நீங்கள் போய் பாருங்கள். போன எபிசோடில் வந்து நம்ம சாக்குமோட்டோ வந்து தன்னோட கடைக்கே இவனை கூப்பிட்ருப்பான். வாயை மூடிட்டு என் கடைக்கே வாடா அப்படின்னு சிக்னலே கொடுத்துருப்பான். இவன் வந்து ஷாக் ஆயிடுவான். ஐயே, என்னை போய் கடையில் வேலை பார்க்க வைக்கிறியா அப்படின்னு. அப்புறம் சம்பளம் பற்றிலாம் பேசிக்கிட்டு இருப்பாப்புல. அப்படியே அந்த எபிசோடும் முடிஞ்சிருக்கும். இவனும் வந்து எல்லாத்துக்கும் கடையில் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருப்பான். வேணுன்றவங்களுக்கெல்லாம் என்ன மனசில் நினைக்கிறாங்க இன்னொருக்கு தான் தெரியும்ல, அதை கரெக்டாக தேடி கண்டுபிடிக்கிறது, அது மாதிரி வேலைலாம் பார்த்துட்ருப்பான். அப்படியே ட்ரைனிங்கை பார்த்துக்கிட்டு இவன் ஒய்ஃப் இருக்கும்போதே வந்து, இன்னும் நீங்கள் மரணமாக செம்மையாக சண்டை போடுறீங்க, இனிமேல் நீங்கள் ஃபீல்டில் இறங்கினீங்கன்னா அவ்வளோதான், எல்லாருமே பயந்து ஓடிடுவாங்க சொன்னோடனே, என்ன திருப்பி ஹிட்மேன் வேலைக்கு போக போறியா? இனிமேல் இப்படி இறங்கினேன்னா டிவோர்ஸ் தான்டா அப்படின்னு சொல்லுவான். செம்ம கம்பெனி இருக்கும். இவன் பயத்தில் கண்ணாடியே உடச்சிருவான் நம்ம சாக்குமோட்டோ. இனிமேல் இந்த வார்த்தையிலே இழுத்தனா பார்த்துக்கோ அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல்லாம் போகக்கூடாது ஓகே அப்படின்னு மாற்றுவா. சரி சாக்குமோட்டோ சரி கடுப்பில் இருப்பான். அப்படியே இவன் சொருகிற மாதிரி மனசில் நினைப்பான் பாரு. அவன் அதான் செத்து போகிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருப்பான். அவன் செம்ம காமெடியாக இருக்கும். தலைவா இது மாதிரிலாம் இனிமேல் நினைக்காத தலைவா, என்ன பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாப்புல. அப்படியே குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கணும் அப்படின்னு வெளில போயிருப்பான். ராமன் நூடுல்ஸ்லாம் வாங்கிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு வந்து பொலையர்னு அவன் மேலே விடுவான். யார் அது அப்படின்னு பார்த்தா வந்து ஸ்நாக்ஸும் வீணாக போயிருக்கும். யார் அது அப்படின்னு பார்க்கும்போது இவனை துரத்திட்டு வந்திருப்பாங்க இந்த பொண்ணு. அவள் வந்து அதை கராத்தே கலை மாதிரி இருக்கும், அதை வச்சு செம்மையாக சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாள். இவனை கத்தியை வச்சு அடிக்க வருவாங்களா, கரெக்டாக இவன் மாட்டிப்பான். கரெக்டாக அந்த அப்பளம் பிடிக்கிறத வச்சு உடைப்பான் பாரு சாக்குமோட்டோ. சரி ரகலையாக இருக்கும், செம காமெடியாக இருக்கும். இவன் வந்து மண்டையிலே போட வருவான். இவன் மண்டையிலே போட்டுருவான். நம்ம சைக்குக்கு இவன் மண்டையை போட்டுருவாப்புல. இவனை வந்து சரி குத்துக்கிட்டு இருப்பா. சும்மா இல்லை, செம கராத்தே கலையெல்லாம் கற்றுக்கிட்டு வந்திருப்பா. இன்னும் நிறைய பேர் வருவாங்களா, டேய் தூக்கிட்டு போடா கழுதை அப்படின்னு கத்திட்டு ஓடுவான். அடியால் அமிச்சவனா அவன் பேசிகிட்டு இருப்பான். நான் அந்த பொண்ணை பிடிச்சியா இல்லையா, இது கூட தெரியாதா, பொண்ணை பிடிக்க கூட முடியலையாடா அப்படின்னு பிடிச்சி நான் அரைஞ்சிக்கிட்டு இருப்பான். நான் அந்த சொத்தே அவங்ககிட்ட தாண்டா இருக்குது, அதுக்கு தாண்டா இவனை பிடிச்சிட்ருக்கோம் அப்படின்னு பேசிகிட்டு இருப்பான். அப்படின்னு பேசும்போது கரெக்டாக தலை தனியாக விடுவோம். பார்த்தா இன்னொரு ஹிட்மேன் மாதிரி வந்து இந்த தலையை எடுத்துகிட்டு போவாங்க. நான் அந்த பொண்ணை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே, நான் நிறையா காசு தரேன், எவ்வளோ வேணால் தரேன், நீ வந்து அந்த பொண்ணை மட்டும் கூட்டிகிட்டு வந்து உயிரோட அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பான். இல்லை நீ சாவடிச்சு எடுத்துகிட்டு வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லும் போது இங்கே காட்டுவாங்க. இவன் வந்து சொல்லிகிட்டு இருப்பான், இந்த சாவிக்காக தான் அவங்க என்னோடய குடும்பத்தையே சாவடிச்சிட்டாங்க, இந்த சாவியில் தான் எங்கள் சொத்து மதிப்பே இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பா. அப்படி சோகப்பட்டு சொல்லிகிட்டு இருக்கும்போது இவங்களும் அப்படியே கவனிச்சிட்டு இருப்பாங்க. அப்புறம் இனிமேல்லாம் அந்த மாதிரி நினைக்காத தலைவா, இன்னும் கழுத்து வலிக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பான் அந்த சைக்கிளுக்கு. அது ஷின்னு ஓகே அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஒருத்தன் வந்து மண்டையிலே சாக்குமோட்டோ அடிப்பான் பாரு. கரெக்டாக திரும்புவான், ஆனாலும் தடுக்க முடியாது. பறந்து போய் பில்டிங்லேயே விழுந்துருவான். அந்த ஹிட்மேனு சாவடிக்கிறவங்க தான் தலை வெட்டினவங்க. வந்து பேசிகிட்டு இருப்பாங்க, ஒழுங்கு மரியாதை எங்கள் கூட வந்துடு, இல்லைனா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பான். இவங்க சரியான சைக்கோ மண்டையனுங்க, எல்லாத்தையும் சாவடித்து அவங்க தலையை மட்டும் வெட்டிட்டு போவாங்க. அதை வச்சு வரைவாங்க வேறு, அவ்வளோ பெரிய சைக்கோங்க, பைத்தியக்கார பயிர்கள். என் தலைவன் சாக்குமோட்டோ கையில் மாட்டினா நீ செத்தடா அப்படின்னு குத்த வருவான். ஒரே புடி தான், இவனே தடுத்துருவான். எப்படியும் மறைப்பா பாருங்கள், அதெல்லாம் மாசாக இருக்கும். சாக்குமோட்டோ எவ்வளோ பெரிய ஹிட்மேனுன்னு தெரியுமாடா, ஒரே அடி தான் நீலாம் பல்லாம் பேந்துக்கிட்டு போயிடும்டா அப்படின்னு சொல்லி மாசு கொடுத்துட்ருப்பான். என்னடா அவன் பெரிய கெல்ட்டு பையடாரா அவன் அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாப்புல. இங்கேயே அந்த பொண்ணை குத்த வரும்போது கரெக்டாக வந்து சாக்குமோட்டோ மண்டையிலே அடிப்பான் பாரு. செம்ம காமெடி, அது ரகலையாக இருக்கும். அது பில்டிங்கே உடஞ்சிட்டு போகும் பாருங்களேன். அது சரி மாசாக இருக்கும், கீழே போயிடுவாங்க. அந்த பொண்ணு வந்து வாயை போட்டு பொழந்துக்கிட்டு பார்த்துட்டு இருப்பா, எப்பட்றா அது நம்மளாலே முடியாதுன்னு. அதான் சரி காமெடியாக இருக்கும். இவன் வந்து கரெக்டாக மாசுக்கு பிடிச்சிக்கிட்டு, எங்களே அடிச்சிட்டியாடா, இன்றைக்கி உனக்கு சாவு தாண்டா அப்படின்னு பேசிகிட்டு இருப்பான். என்னை எப்படியாச்சும் காப்பாற்றிடுங்கன்னு சொல்லும்போது பிடிச்சி தள்ளி விடுவான் பாரு. செம்மையாக இருக்கும். கத்தியை விட்டு சொல்லும் போது கரெக்டாக சரி ஸ்பீடில் போய் பிடிப்பான். இது ஃப்ளாஷ்பேக் அப்புறம் அப்படியே மனசில் போவோம். அப்போ இது வந்து ஒரு கிறிஸ்மஸ் நாள் பார்க்கும்போது ரத்தக்கரையோடையே வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஏன் இதை விட மாட்டியா, நீ இந்த வேலையை விட மாட்டியான்னு சொல்லும்போது, இந்த கிஃப்ட்டை வாங்கணுன்னா நான் என் வேலையை செஞ்சு தானே திட்டணும் அப்படின்னு சொல்லுவான்.
ஏய் இந்த வேலை உனக்கு முக்கியம் முக்கியமா எனக்கு உன்னை பிடிக்கிற மாதிரி தானே, பிடிச்சவங்கள சாவடிச்சிட்டேன்னா அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு குதிச்சிருவா. இவனும் பிடிக்கிற மாதிரியே போய் அவ்வளோ பெரிய மாடியிலேருந்து விழுவாப்புல. ஆனால் 2 பேத்துக்கும் எதுவுமே ஆகாது. எப்படியோ தப்பிச்சிருவாங்க. ரொம்ப ஹைட்டாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது, நம்மளுக்கு இருக்க மாதிரி தானே அவங்களுக்கும் இருக்கும். எனக்கு பிடிச்ச மாதிரி தானே உனக்கு என்னை பிடிக்கும் மாதிரி தானே அவங்கள சாவடிச்சிட்டேன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும், மனசு ஆகவே ஆகாதுல்ல. இனிமேல் சாவடிக்கக்கூடாது யாரையும் அப்படின்னு தொழிலை விட்டுரு அப்படின்னு சொல்லிகிட்ருப்பா. ப்ராமிஸ் பண்ணுன்னு சொல்லும்போது அப்படியே ப்ராமிஸும் பண்ணிடுவாப்புல. அதனால தான் இது வரைக்கும் யாரையும் கொலை பண்ண மாட்டான். இதெல்லாம் நினச்சிட்டு இருக்கும்போது சைகைக்கு தான் அவனுக்கு தான் தெரியுமே அதெல்லாம். அதனால் அழுதுட்டு இருப்பான். அப்படியே மனசில் நடக்கிறதெல்லாம் தெரியாதனால அழுதுகிட்ருப்பான் சைடில். இவங்க வந்து சண்டை போட வருவாங்க. ஒரு கட்டியை வச்சு பிடிப்பான். அதெல்லாம் செம்ம காமெடியாக இருக்கும். ஒரு சமையல் சாமான் வச்சு எல்லோரும் சண்டை போட்டுட்ருப்பான், யாருக்கும் சாவடிக்காமல். சரி அடி பறந்து பறந்து அடிப்பான். இவ்வளோ தொப்பை போட்டதுனால என் உடம்பு என் இதே கேட்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிட்ருப்பாப்புல. கையிலலாம் ஒரு சமையல் சாமாவுக்கு அந்த டீஸ்பூன்லாம் வச்சு அடிச்சிட்ருப்பான். பெரிய கத்தி அவங்க ஒன்று வச்சுருப்பாங்க. அது சும்மா காற்றுல வீசினாலே அப்படி செவுத்துலலாம் இது விழுகும். அதை வச்சுலாம் சண்டை போட்டுருக்கும்போது அப்படியே சரி ஸ்பீடில் அழுவாங்க பாருங்களேன். தலைவனும் அப்படியே தலை சரி ஸ்பீடில் நவருவான். கொழுக்கு முழுக்குன்னு இது மட்டும் ஆடிகிட்டு இருக்குவான். இது ரொம்ப தொப்பை போட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ தான் உனக்கு தெரியுமா அப்படின்னு சைக்கிளுக்கு சைடில் நினைப்பான். இவங்களும் கத்தி சண்டை வீசிக்கிட்டு இருக்கும்போது பொடிச்சிடும். அந்த குண்டானை வச்சு மண்டையில் அடிப்பான் பாருங்களேன். அவ்வளோதான் காலி. அவன் மயக்கம் போட்டு விழுந்துருவான். இவனையும் அடிச்சுட்டு அப்படியே மயக்கம் போட வச்சுருவான் கிட்டத்தட்ட. அது நீங்கள் எப்படி இவ்வளோ ஸ்பீடாக சண்டை போடுறீங்கன்னு பார்க்கும்போது இவன் கழுத்தை இதை வச்சு நெரிச்சு தூக்கி போடுவான் பாருங்களேன். இவன் இவ்வளோ சக்தியாக அப்போ தான் தெரியும். ஃப்ரிட்ஜெலாம் வச்சுருப்பான் பாருங்களேன். அதை வச்சே மண்டையில் அடிப்பான். அப்புறம் அதை வச்சு இந்த கிராப்லாம் உள்ளுக்க இருக்கும், அதையும் சாப்பிட்டுட்டு இருப்பாப்புல. டேய் என்னடா இது இவ்வளோ நேரம் ஆகுமா அப்படின்னு பார்க்கும்போது பார்சல் வந்து விழுவும். என்னடா பார்சல், நீங்களே பார்சலாக வந்து விழுந்திருக்கீங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த பொண்ணு வந்து கழுத்தில் கத்தி வச்சிருவா. விட்டுருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவ்வளோதான். அடுத்த நிமிஷமே மூஞ்சி ஃபுல்லாக அங்கங்கே வீங்கி கிடக்கும். சரி காமெடியாக இருக்கும். இவன் வந்து நல்லா குதிய கையை மூழ்கிட்டு இருப்பான். சூப்பருங்க பேசும்போது கழுத்தை முறிப்பா பாருங்களேன். தலைவா ஏற்கனவே நீ பண்ணது கழுத்தை வலிக்குது, நீ திருப்பியும் பண்ணுவியாடா தலைவா, இனிமேல்லாம் இப்படி பண்ணாதடா அப்படின்னு சொல்லுவான். செம்ம காமெடியாக இருக்கும் இதெல்லாம். அது சாவியை வச்சு ஒரு குடோனை திறக்கும்போது தான் தெரியும் உங்கள் சொத்து மதிப்பு எல்லாமே அங்கே தான் இருக்கும். அங்கே போய் ஒரு லெட்டர் பார்த்துட்டு ஆனந்த கண்ணீர் விடுவா. என்னன்னு பார்த்தா அவங்க அப்பா எழுதி வச்சது அது. அப்படியே இது ஜாப்பனீஸ் டம்ப்ளிங்ஸ் இருக்குது சாப்பிட்லாமா அப்படின்னு எடுத்து வைப்பா. ஜாப்பனீஸ் டம்ப்ளிங்ஸ் தான் அப்படின்னு சொல்லி அடுத்தனால இவளையும் வேலைக்கு கூப்பிட்ருவாங்க. அவ்வளோதான் இந்த எபிசோட்.